டிஸ்டிங்க்ட் அண்ட் ஆர்டர் பை பற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எம்ப்ளாயி டேபிளை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற அந்த காலம் மட்டும் எனக்கு வந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும், செலக்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த காலம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. பட் இதில் ரிப்பீட்டட் வேல்யூஸ்லாம் வருது, ஏன்னா இருக்கிற எல்லா ரோவையும் அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு காட்டுது. பட் இப்போது எனக்கு என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ அதனால் ரிப்பீட் ஆகாமல் வந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா செலக்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். டிஸ்டிங்க்ட் அப்படின்னாலே யூனிக், நாட் ரிப்பீட்டட்னு தானே அர்த்தம். ஸோ அதனால அது ரிப்பீட் பண்ணாமல் அந்த யூனிக்கான வேல்யூஸ்லாம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். இந்த டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டை நம்ம செலக்டோட சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பை பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபுல் டேபிளையும் டிஸ்பிளே பண்ணும்போது டேட்டா பேஸில் எந்த ஆர்டரில் ஸ்டோர் ஆகி இருக்கோ அதே ஆர்டரில் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது இல்லையா. பட் இந்த ஆர்டர் எனக்கு மாறணும்னு நினைக்கிறேன். மேபி எம்ப்ளாயி நேமோட அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும்னு நினைக்கலாம். அப்படி இல்லைனா சேலரியோட இன்க்ரீஸிங் ஆர்டர் இல்லை சேலரியோட டிக்ரீஸிங் ஆர்டர், இந்த மாதிரிலாம் அந்த ஆர்டர் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை எந்த காலமில் நம்ம ஆர்டரிங் பண்ணணுன்றதை கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேமை வச்சு சார்ட் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பை இ நேம்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதே சேலரியோட ஆர்டரில் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நேம்க்கு பதிலாக சேலரின்னு கொடுத்துக்கலாம். ஸோ எந்த காலமை வச்சு சார்ட் பண்ணணுன்றதை இங்கே கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரியோட இன்க்ரீஸிங் ஆர்டரில் நமக்கு வந்துருச்சு. இதே சேலரியோட டிசெண்டிங் ஆர்டரில் வரணும்னு நினச்சோன்னா இந்த இடத்துல சேலரி அப்படின்னு கொடுத்துட்டு டிஇஎஸ்சி அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் டிசெண்டிங்காக. நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டுட்டோம்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் வரும். இந்த மாதிரி டிசெண்டிங் வேணும்னா நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. அசெண்டிங்னு நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும்னாலும் சொல்லலாம், பட் தேவையில்லை, டிஃபால்ட்டே அசெண்டிங் தான். அசெண்டிங்னு நான் மறுபடியும் சார்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவல்டு சேலரி எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரெல்லாம் ஏதோ ஒரு ஆர்டரில் வருது ரேண்டமாக. பட் அப்படி இல்லாமல் ஈக்குவல் சேலரியாக இருக்கிறப்போ அந்த நேமெல்லாம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதாவது 2 காலம் வச்சு நான் சார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேலரி வச்சு தான் பண்ணணும், பட் சேலரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ நீ நேமை வச்சு சார்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஆர்டர் பை சேலரின்னு கொடுத்துட்டு கமா இ நேம் அப்படின்னு பக்கத்தில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கமா கொடுத்து நம்ம எவ்வளோ காலம்ஸில் வேணாலும் சார்ட் பண்ணலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் ஈக்குவல் சேலரிட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ட் நேமில் வருது. இதில் மெயினாக சேலரியை வச்சு தான் சார்ட்டிங் நடக்குது, ஓகேங்களா. சேலரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 ரோல் ஈக்குவலாக இருக்குன்னு வைங்களேன், அப்போ அதெல்லாம் கண்ணாப்பினான்னு பண்ணாமல் அதை நீ நேமை வச்சு சார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இந்த ஆர்டர் பையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேர் கிளாஸோட சேர்த்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேலரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா எம்ப்ளாயும் எனக்கு வேண்டாம், மேனேஜர்ஸ் மட்டும் வந்தால் போதும். ஸோ வேர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு மேனேஜர் அப்படின்னு கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ இதை ரன் பண்ணால் மேனேஜர்ஸ்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. அந்த ஃபில்டரான ரோஸ் எல்லாம் சேலரியை வச்சு அது ஆர்டர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. இதில் ஆர்டர் பையை முன்னாடி போட்டால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அது கரெக்ட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேபிளையும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஃபில்டர் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணால் இதே ரிசல்ட் தான் வரும். ஆனால் அது தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய டேபிளை ஆர்டர் பண்ணணும் இல்லையா, டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபில்டரிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கடைசியாக அது ஆர்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஃபுல் டேபிளையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட ஆர்டரில் வந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்டர் பை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்மின் வருது, ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தானே வரும், அதனால அட்மின், அப்புறம் அனலிஸ்ட், அப்புறம் சிஇஓ, இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லாம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு தனி ஆர்டர் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு சிஇஓ வரணும், அப்புறம் மேனேஜர்ஸ்லாம் வரணும், அப்புறமா ஹெச்ஆர், இந்த மாதிரி நானே ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கஸ்டம் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அதுவும் நம்மளால் ஆர்டர் பை யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு முன்னாடி நான் ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ண போகிறேன், ஓகேங்களா. அதில் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஸ்விட்ச் கேஸ்லாம் எழுதுவோம்ல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம், அந்த மாதிரி தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறேன்.
அது இந்த மாதிரி சிஇஓன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு, மேனேஜர்னு இருந்ததுன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி நானாக ப்ரிஃபரன்ஸ்லாம் செட் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம கேஸ் எந்த காலமை அனலைஸ் பண்ணணுமோ அந்த காலம் நேமை கொடுத்துக்கணும். இப்போ நமக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் வேணும். ஸோ அதனால நான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம பெராந்திசிஸை எண்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ்லாம் செட் பண்ண போகிறோம். when CEO then 1 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சிஇஓன்னு இருந்துச்சுன்னா அப்போ ப்ரிஃபரன்ஸை 1ன்னு செட் பண்ணிக்கோ, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒன்னொன்னுத்துக்காக கொடுக்க வேண்டியதான். when manager then 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதே மாதிரி ஹெச்ஆர்னா தேர்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் அனலிஸ்ட், அப்புறமா சேல்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ மிச்சம் வேற ஏதாவது இருக்கலாம். ஆக்சுவலாக அட்மினை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா அட்மின்க்கும் இதே மாதிரி கொடுத்துட்டு 6ன்னு கொடுக்கலாம். பட் நான் என்ன கொடுக்க போறேன்னா எல்ஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த எந்த கேட்டகரியிலையுமே இல்லைன்னா அதுக்கு 100ன்னு ப்ரியாரிட்டி செட் பண்ணிரு அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கடைசியாக ஒன்று மட்டும்தான் விடணும்ல அவசியம் இல்லை. ஒரு 4-5 கேட்டகரி மீதி இருக்குனாலும் நீங்கள் அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி இது எல்லாத்துக்கும் எனக்கு 100, அதெல்லாம் எந்த ஆர்டரில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கடைசியாக எண்ட் கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு சிஇஓ வந்துருச்சு, அப்புறம் மேனேஜர்ஸ் எல்லாம், அப்புறம் ஹெச்ஆர். ஸோ நம்ம எந்த ஆர்டரில் கேட்டோமோ அதே ஆர்டரில் நமக்கு அது ரிசல்ட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல யூஸ்வலாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுப்போம், ஆர்டர் பை ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். பட் இப்போ நம்ம அதை ஒரு கேஸ்குள்ளார கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வேணும்னா இங்கே கூட கமா கொடுத்து இ நேம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு பாருங்கள், இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆர்டரில் வந்துச்சு, இப்போ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வருது.